கிரியாட்டின் கொஞ்சம் தான் இருக்கு. கிட்னி ப்ராப்ளம் மைல்டா தாங்க இருக்கு. இதாங்க நிறைய பேர் செய்ற பெரிய தவறு. எங்க கிளினிக்ல ஒருத்தர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இதாங்க. எங்க அம்மாவுக்கு கிரியாட்டின் 2லேருந்து 3க்குள்ள மாறி மாறி இருக்கு. நார்மலை விட 1 பாயிண்ட் தாங்க மேடம் ஏறி இருக்கு. இது கிட்னி 2 கிட்னியுமே பாதிச்சிருக்குமா இல்லைன்னா ஒரு கிட்னியை தான் பாதிச்சிருக்குமான்னு தான் கேட்குறாங்க. இல்லை முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 2 கிட்னி இருக்கு. ஆனால் ஒரு கிட்னி இருந்தாலும் கூட அது நல்லா வேலை பண்ணுங்க. அதனால தான் கிட்னி டொனேட் பண்றவங்களுக்கு ஒரு கிட்னி இருந்தாலும் நார்மல் லைஃப் வாழ முடியுது. அப்போ கிரியாட்டின் எப்போ அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிட்னி சேர்ந்து 50%க்கு மேல ஃபங்க்ஷன் குறைஞ்சாதாங்க கிரியாட்டின் லெவல் ஏறும். அதனால தான் கிரியாட்டின் 2ன்னா ஜஸ்ட் மைல்டு ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கு மேல போயிருக்க வாய்ப்பு இருக்குங்க. பிபி சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு தாங்க ஸ்லோவா கிட்னி டேமேஜ் ஆகும். இந்த மாதிரியான டிசீஸுக்கு ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி செப்பரேட்டா பாதிக்காதுங்க, 2யும் ஸ்லோவா பாதிக்கும். அதனால கிரியாட்டின் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்றது தப்புங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியாட்டின் ஏறும்போது ஆல்ரெடி அதே லேட் ஸ்டேஜ் தாங்க. அதனால தான் இயர்லியா கண்டுபிடிக்கணும்னா யூரின் ரொட்டீன் டெஸ்ட் இல்லைன்னா யூரின் மைக்ரோ ஆல்பம் டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கிட்னி டேமேஜ் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். அதனால பிபி சுகர் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுங்க. வருடத்துக்கு ஒரு தடவையாவது யூரின் மைக்ரோ ஆல்பம் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணுங்க.